ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பீட்டா நம்ம ஜல்லிக்கட்டு யூஸ் பண்ணி இந்திய கலாச்சாரத்து மேலே ஒரு பெரிய போர் தொடுத்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஏதோ அந்த போர்லாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். இல்லை, இந்த மாதிரி நிறைய இந்திய கலாச்சாரத்துக்கு அகென்ஸ்டாக இருக்கிற குரூப்ஸு இப்போ கிளம்பியிருக்கிறாங்க. அவங்க அடுத்த குறிக்கோள் வந்து கோயில்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற பல கோயில்கள், நமக்கு தெரியாமலே பல கோயில்களோட ஃபண்டிங் நிறுத்தப்பட்டிருக்குது, பல கோயில்கள் அழிஞ்சிட்ருக்குது. இப்போ ரீசெண்டாக ஈஷா ஃபவுண்டேஷன் ஒரு ஆதியோகி சிவன் சிலை திறக்கிறாங்க, அங்கே ஒரு கோயில் கட்டுறாங்க. இதை பற்றி பல கான்ட்ரவர்சிஸ் கிளம்பியிருக்கு. ஈஷா அப்படின்னா இது ஒரு ஹிந்து ஆர்கனைசேஷனாக நான் பார்க்குறேன். இவங்க அலிகேஷன்ஸ்லாம் என்ன ஆக்சுவலாக இவங்களுக்கு மேலே இருக்கிறது, இது யார் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, இது கொஞ்சம் பார்க்கலாம். முதல் அலிகேஷன் என்ன? ஈஷா காட்டழிச்சிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு பொய். இது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வெப்சைட்ஸ்லையுமே இருக்குது, நீங்களே கூட பார்த்துக்க முடியும். ஈஷாவோட லேண்டு முழுசாக பட்டா நிலம் அப்படின்னு 2013 தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது டாக்குமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். அது CFCIT 072013 அப்படின்னு ஒரு இது இருக்குது. ப்ளஸ் பட்டா நிலம் காட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால மட்டும் அது காட்டு ஏரியாவாக ஆகிடாது. இதை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஈஷா காட்டில் இருக்குது, காட்டு அடிச்சிட்ருக்காங்க. இது போய் பல வருஷமாக பரவிட்டு இருக்குது. இதை தடுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. அடுத்த போய் என்ன? ஈஷா வந்து யானை வழித்தடத்தில் இருக்குது. எலிஃபெண்ட் காரிடார், எலிஃபெண்ட் மைக்ரேட்டரி பாத்துன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய பொய். இதுவும் பல வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்குது. கவர்மெண்ட் வந்து மொத்தம் இந்தியாவிலேயே 88 எலிஃபெண்ட் காரிடார்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது நான் சொல்லுங்க, கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸே சொல்லுது. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போது ஒரு இமேஜ் பார்ப்பீங்க. இது வந்து இந்த எலிஃபெண்ட் காரிடார்ஸை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றது கவர்மெண்ட் கொடுத்துருந்த ஆர்டர். அவங்க ஒவ்வொரு எலிஃபெண்ட் காரிடாரையும் இந்த ஏரியா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி கட்டம் கட்டமாக ஒரு மேப் க்ரியேட் பண்ணாங்க. அந்த மேப்பை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா உண்மையும் புரியும். அதில் பல கட்டங்கள் இருக்குது. ஈஷா ஃபவுண்டேஷன் எந்த இடத்துல இருக்குதோ அது நியரஸ்ட்டாக இருக்கிற காரிடார்லேருந்து, எலிஃபெண்ட் காரிடார் யானை வழித்தடத்துலேருந்து சுமார் 7 மைல் தூரம், அட்லீஸ்ட் 7 மைல் தூரம் தாண்டி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சைட் அப்படின்னு போட்டிருக்கிற ஏரியா தான் ஈஷா இருக்கிற ஏரியா. மற்ற இடம் வந்து கட்டம் கட்டமாக வெள்ளை கட்டம், இந்த கலராக இருக்கிற கட்டம் எல்லாமே எலிஃபெண்ட் காரிடார்ஸ். ஸோ உங்களுக்கே பார்த்தாலே தெரியுது ஈஷா எலிஃபெண்ட் காரிடாரில் இல்லை அப்படின்றது. அடுத்த குற்றச்சாட்டு என்ன? இல்லீகலாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க, ஆதியோகி சிலைக்கு அப்ரூவல் வாங்கலை. இந்த மாதிரி 2 குற்றச்சாட்டு இருக்குது. ஈஷா ஆரம்பிக்கும்போது சின்ன குரூப்பாக ஆரம்பித்தாங்க, ஒரு சின்ன ஏரியாவில் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ஒரு பல 100 மக்கள் அவங்க வாழ்க்கையில் ஏதோ நல்லது உணர்ந்துருக்காங்க ஈஷா யோகானால். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இப்போது சேர்ந்து ஒரு இடத்துல இவ்வளோ பல 100 பேர் இருக்கணுன்னா ஒரே வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஏரியா வேண்டாமா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு? ஸோ அவங்க பக்கத்தில் இருக்கிற பட்டா நிலம் வாங்கி அங்கே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்தது. அதில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சில கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல் வாங்காத கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா லேண்டே தப்பான லேண்டு அப்படின்ற மாதிரி கேஸ் இருந்தது. அதுக்கு ஈஷா ஃபவுண்டேஷன் அவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க. என்னென்னா, லேண்ட் வந்து பட்டா லேண்டுன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த பில்டிங் இடிக்க தேவையில்லை அப்படின்றது ப்ரூவ் ஆகிடுச்சு. ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற நிலைமையில தான் இந்த கேஸ் இருக்குது. இதை அவங்க பார்த்துப்பாங்க, அந்த ஃபவுண்டேஷன் பார்த்துப்பாங்க. மற்ற அப்ரூவல்ஸ்லாம் வந்தாச்சு. இதை பற்றி திரும்பி பேசி அரைச்சமாகவே அரைக்கிறதுல ஒரு பாயிண்ட்டும் இல்லை. இப்போ அடுத்து இந்த ஆதியோகி இந்த சிலையை பற்றி வருவோம். ஏன் ஆதியோகி சிவன் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2016 சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர் வந்து குரு பூர்ணிமா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது ஈஷாவில். அப்போது அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி 112 அடி ஆதியோகி சிலை இங்கே திறக்க போகிறோம், இந்தியாவில் 4 இடத்துல திறக்க போகிறோம் அப்படின்னு. இது பல பேருக்கு பிரச்சனையாக இருந்தது. அதனால் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த 7வது நாளுக்குள்ளே ஈஷா மேலே எல்லா பொய் குற்றச்சாட்டு, போதை மருந்து, இந்த மாதிரிலாம் கூட பொய் குற்றச்சாட்டு போட்டாங்க. கோர்ட்லேருந்து ஜட்ஜஸ்லாம் வந்து பார்த்துட்டு இது பொய் அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணி கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு அமைதியான சூழ்நிலையை நீங்கள் கெடுக்க வேண்டாம் அப்படின்னு அந்த கேஸ் போட்டவங்களுக்கு கோர்ட்டே உத்தரவு சொல்லியிருக்கு. இப்போ இந்த ஆதியோகி சிவன் இருக்கிற இடம் வந்து காட்டு இடம், இதை அழிச்சிட்டாங்க, இதெல்லாம் போய் அது வந்து விவசாயம் பண்ணாத ஒரு விவசாய பூமி. அதையும் இவங்க லீகலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாரஸ்ட் ஏரியா கிடையாது.
எங்கெல்லாம் அப்ரூவல்ஸ் வாங்கணுமோ அந்த அப்ரூவல்லாம் வாங்கியிருக்குது. இந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இமேஜ் வந்து ஈஷா ஃபவுண்டேஷன்லேயே அவங்களே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்குறாங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்குது, வயலேஷன்லாம் எதுவும் கிடையாதுன்னு. இந்த கும்பல் ஏன் இதை திருப்பி திருப்பி செய்கிறாங்க அப்படின்றதுக்கும் ஒரு விளக்கம் அங்கேயே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் புதுசு இல்லை. எப்போவுமே மகா சிவராத்திரி நடத்தக்கூடாது அப்படின்னு இவங்களுக்கு ஏதோ காட்டில் இருக்கிற விலங்குக்கு மேலாம் அன்பு பாசம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இவங்களுக்கு ஈஷாவை ஹர்ட் பண்ணணும், அதுதான் இவங்களோட நோக்கம். இந்த கேஸ் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கிற கேஸ் வந்து வெள்ளியங்கிரி ட்ரைபல் சொசைட்டின்னு ஒரு கும்பல் போட்டிருக்காங்க. அவங்க அந்த சொசைட்டி ஃபார்ம் ஆனது 3 வாரத்துக்கு முன்னாடி தான். அதுவும் முத்தம்மாள்னு ஒரு எழுத படிக்க தெரியாத அம்மா கிட்டேருந்து போய் கையெழுத்து வாங்கி ஈஷா மேலே கேஸ் போட்டிருக்கிறாங்க. கோர்ட்டில் ஜட்ஜே பார்த்து இதை சிரிச்சிருக்கிறாரு, என்னையா கேஸ் இது அப்படின்னு தள்ளி போட்டிருக்கிறாங்க அந்த கேஸை. பட் இது ஒன்றும் புதுசு கிடையாது, எப்போவுமே பண்ணிகிட்டே இருக்கிறது தான். 2013 இதே மாதிரி ஒரு கேஸ் மகாசிவராத்திரி செலிப்ரேஷன் நடத்தக்கூடாது அப்படின்னு வந்ததுக்கு இதில் நிறைய காட்டு விலங்குகளுக்கெல்லாம் வந்து பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, எந்த வயலேஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ்லேயே இந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ மக்களே, யார் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்கன்னு நம்பாதீங்க. உங்கள் அறிவை யூஸ் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்டர்நெட்லேயே இருக்குது. இதை நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கலாம். இது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, உங்களுக்கே தெரியும். சோஷியல் மீடியாவில் தப்பாக எப்படி இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு தப்பான வதந்திகளை நம்பி ஏமாறாதீங்க. தேங்க்ஸ்.